ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் கேஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம நம்ம கேஸ் இல்லாத நேரத்துலையும் ரெகுலராக கூட இதில் நீங்கள் ராக்கெட் ஸ்டவ்வில் சமைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல ருசியும் மனமும் நம்மளுக்கு ஒரு பொருளாதார ரீதியில் நம்ம கேஸ் வாங்குகிற அந்த பைசாவை கூட சேமிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இந்த ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்யறது, நம்ம செங்கற்கள் இல்லைனா அந்த சிமெண்ட் கற்களை வைத்து இந்த ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்யறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் நண்பர்களே. தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் எந்த நிலையிலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க நண்பர்களே. மனதாலும் உடலாலும் நீங்கள் வலிமையாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க, உங்களுடைய இலக்கை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு மற்றவர்களின் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், எந்த சூழ்நிலையிலும் மனசு உடையாதீங்க. இன்று ஒரு சின்ன முயற்சினால நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ராக்கெட் ஸ்டவ் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த இடத்த நல்லா ஃப்ளாட்டாக சமப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை செங்கலை வைங்க. அதுக்கப்புறம் முழு செங்கல் இந்த 3 பக்கமும் வச்சுட்டு, இப்போ நான் காட்டி இருக்கிறது போல் கம்பியை ரெக்டாங்கிள் கம்பியில் நீளமான கம்பிகளை கம்பி வச்சு கட்டி அதை எடுத்து மேலே வைங்க. அந்த நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் வைங்க. எதுக்காக இதை நம்ம வைக்கிறோன்னா, அடியில் இப்படி வைக்கும்போது அடியில் காற்று போய் நல்லா நம்ம வைக்கிற விறகு எரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கம்பி வச்சதுக்கப்புறம் அது மேலே ஏற்றம் இறக்கமாக இருக்கும். அடுத்த லேயர் வைக்கும்போது அதன் மேலே களிமண் அப்ளை பண்ணுங்க. ஈவனாக ஆகிற மாதிரி, எல்லா இடமும் ஈவனாக ஆகிற மாதிரி களிமண் அப்ளை பண்ணிட்டு அடுத்த லேயர் நம்ம வைக்கணும். அதுக்காக நான் நல்லா தண்ணி நிறைய ஆட் பண்ணி அந்த களிமண்ணில் ஆட் பண்ணி நான் வைக்கிறேன். எல்லாம் அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். நீங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா இடமும் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போது 4வது செங்கலை அது மேலே வைக்க போகிறோம். அடுத்தது 5வது செங்கலை அது மேலே வைக்கணும். வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது ஏற்ற இறக்கமாக இருந்தால் அடியில் அந்த களிமண் வச்சுக்கோங்க. 6வது செங்கல் அடுத்தது வைக்கிறோம். 6வது செங்கல் வச்சதுக்கப்புறம் அந்த இடையில கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல அரைச்செங்கல் 2வது செங்கலை வைக்கிறோம். மொத்தம் 3 அரைச்செங்கலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 அரைச்செங்கல் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இப்போது 7வது செங்கல் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 8, அடுத்தது 9 வைக்கிறோம். 9 வச்சுட்டு அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் அந்த வச்சுட்டு அந்த 3வது அரைச்செங்கலை வைக்கிறோம். 3வது அரைச்செங்கலை வச்சதுக்கப்புறம் இப்போ 10வது செங்கல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 11 வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 12 வச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 13வது செங்கலை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 14வது செங்கல் வைக்கிறேன். அடுத்தது 15, அடுத்தது 16, அடுத்தது 17 செங்கல் நல்லா வச்சுட்டு கேப் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் கூட நீங்கள் களிமண் கரைச்சி ஊற்றணும். 18 வைங்க. நெக்ஸ்ட்டு 19, அதுக்கப்புறம் 20வது செங்கல் வைக்கணும். 19க்கு அடியில் கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால நான் அந்த களிமண் வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 வைக்கிறேன். அப்புறம் 21 வைங்க. உங்களுக்கு இந்த ஹைட்டு போதுன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். நான் 22, அடுத்தது 23 வைங்க. நெக்ஸ்ட்டு 24வது செங்கல் வைங்க. ஃபைனலாக 25 செங்கலும் வச்சு முடித்ததுக்கப்புறம் எந்த பக்கம் எல்லாம் கேப் தெரியுதோ அந்த கேப்லலாம் நீங்கள் நல்லா அந்த களிமண்ணை நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த கேப்லலாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எரியும் போது அந்த அனல் அந்த தீ வெளியே வராது. நல்லா நேராக பாத்திரத்துக்கு அந்த ஹீட் வரும், அந்த தீ வரும். தீ படுறதுனால உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக ஹீட் ஆகும். சமையலும் சீக்கிரமாக குக் பண்ணி எடுக்கலாம். இன்னொன்று ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பியை ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கம்பியை வைக்கிறோம். கம்பியை வச்சதுக்கப்புறம் நம்ம 2 அடுக்கு வைக்கணும். 2 அடுக்கு வச்சுட்டு 3வதாக மேலே 2 இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த 2 அடுக்கு எதுக்கு நம்ம விடுறோம்னா, விறகுகள் வைக்கிறதுக்காக, கூட எக்ஸ்ட்ரா விறகுகள் நம்ம வைக்கிறதுக்காக அந்த 2 செங்கலை கேப் விட்டுட்டு 3வது செங்கலை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கீழ்ப்பகுதியில். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த 4 பக்கமும் 4 கல்லை வைக்கிறேன். உங்ககிட்ட நம்ம ஸ்டவ் மேலே வைக்கிற அந்த ஸ்டாண்டு, பழைய ஸ்டாண்டு இருந்தால் கூட நீங்கள் 2 பக்கமும் அந்த ஸ்டாண்டு எந்த பக்கம் கீழே ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், அது மாதிரி 2 பக்கமும் ஹோல் இந்த பக்கம் வருதுன்னு நோட் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த நம்ம ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வெறும் கல்லை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கட்டையெல்லாம் நல்லா காய்ந்த கட்டைகளை வைங்க. நான் கொஞ்சம் காய்ந்த கட்டைகள், பச்சை
கட்டையை வச்சதுனால லைட்டாக அந்த புகை வருது. காய்ந்த கட்டைகளை வைக்கும்போது நம்மளுக்கு புகையே ஏற்படாது. நல்லா உங்களுக்கு எரியும். நல்லா எரிஞ்சு சீக்கிரமாக ஹீட் ஆகி சமையலும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் நம்ம. இந்த ராக்கெட் ஸ்டவ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் தளராதீங்க. சின்ன முயற்சி தான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பபாய்.